மகனதே சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அத்தை, நீங்கள் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நல்லா சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை மாப்பிள்ள, நம்பிக்கை இருக்குது. அப்புறம் எதுக்காக அத்தை நீங்கள் இப்படியெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்திருக்கீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே நல்லதுக்கே நடக்கும், நல்லதே நடக்கும், நம்புங்க நல்லா சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. நான் காவேரி லைஃப்பை நினச்சி கொஞ்சம் பயந்துட்டேன், வேறு எதுவும் கிடையாது. காவேரி நினைச்சல நீங்கள் எந்த பயப்படமும் பட வேண்டாம். நான் காவேரியை நல்லபடியாக பார்த்துப்பேன். இந்த உலகமே காவேரி எதிர்த்து வந்தாலும் நான் எப்பன்னு கிடையாது, எப்பவுமே காவேரிக்காக நிற்பேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்கல்ல, இது போதும் மாப்பிள்ள, இதுக்கு மேலே நான் நல்லா இருப்பேன். என் மனைவியை நான் எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துப்பேன். வெண்ணிலா இப்போ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பா, அவ்வளோதான் அத்தை. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. நான் ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் தான் அவளை குணப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இப்படி இருக்கேன். அதுக்காக நான் வெண்ணிலா கூட வாழுவன்றதால அர்த்தம் கிடையாது. என்னால கனவுல கூட அப்படி நினைச்சு பார்க்க முடியாத நல்லா சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கு மேல எந்த ஒரு இஷ்யூஸும் இல்ல மாப்பிள்ள, நான் சந்தோஷமா தான் இருப்பேன் நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வெளியில கேட்டுறாங்க. ஓ, என்ன மறந்துட்டு நீ இருப்பியா, பார்த்துடலாம் அதுவும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இதுக்கு மேலதான் என்னுடைய ஆட்டத்தை விஜய் நீ பார்க்க போற, அந்த காவேரியோட குடும்பம் ஒட்டு மொத்தமா வீட்டை விட்டு துரத்த போறேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா முடிவு பண்றாங்க. அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க.